பகையென்னும் பண்பிலதனை ஒருவன் நகையையும் வேண்டற்பாற்று அன்று. பகையென்னும் பண்பில்லாத செயலை விளையாட்டுக்கு கூட விரும்பிச் செய்யக்கூடாது. வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை. வில்லாயுதமுடைய வீரரோடு பகைத்துக் கொண்டாலும் சொல்லாயுதமுடைய அறிவுடையோருடன் பகைத்துக் கொள்ளக்கூடாது. ஏமுற்றவரினும் ஏழை தமியனாய்ப் பல்லார் பகை கொள்பவன். பக்கபலமின்றி தனியாக இருக்கும்போது பலருடன் பகைத்துக் கொள்பவர் பித்துப் பிடித்தவரை விட பெருமூடராவார். பகை நட்பாக் கொண்டொழுகும் பண்புடையாளன் தகைமைக்கண் தங்கிற்று உலகு. பகைய நட்பாக மாற்றிக்கொள்ளும் பண்புடையவரின் உயர்ந்த குணத்தை இவ்வுலகம் போற்றும். தன் துணை என்றால் பகை இரண்டால் தான் ஒருவன் இன்துணையாக் கொள்கவற்றின் ஒன்று. துணைக்கு யாருமின்றி தனித்து இருக்கும்போது இருவர் பகையோடு வந்தால் அவர்களில் ஒருவரை அப்போதைக்கு இனிய துணையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தேரினும் தேராவிடினும் அழிவின்கண் தேரான் பகான் வீடல். பகைவரைப் பற்றி நன்கு அறிந்திருந்தாலும் அறியாவிட்டாலும் துன்பம் வரும் காலத்தில் அவரை நட்பாக்கிக் கொள்ளாமலும் அவரிடமிருந்து முற்றிலும் நீங்காமலும் நடுநிலையாக விட்டுவிட வேண்டும். நோவர்க்க நொந்தது அறியார்க்கு மேவர்க்க மென்மை பகைவர் அகத்து. தன் மனத்துன்பத்தை உணராதவரிடம் அதை பற்றி கூறக்கூடாது. அதேபோல் பகைவரிடம் தன் மென்மையை வெளிப்படுத்தக் கூடாது. வகையறிந்து தற்செய்து தற்காப்பமாயும் பகைவர்கண் பட்ட செருக்கு. தான் செய்யும் செயலின் தன்மையை அறிந்து தன் ஆற்றலைப் பெருக்கி தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளும் ஒருவரின் பகைவர் கர்வம் அழியும். இளைதாக முள்மரம் கொள்க களையுனர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து. முள் மரத்தையும் பகையையும் அவை சிறியதாக இருக்கும்போதே வேரோடு அகற்றிவிட வேண்டும். இல்லையெனில் அவை முதிர்ந்த நிலையில் அவற்றை வெட்டுப்பவரின் கையையே காயப்படுத்திவிடும். உயிர்ப்ப உளரலர் மன்ற செயற்பவர் செம்மல் சிதைக்கலாதார். தம்மீது சினங்கொண்டு எதிர்த்து நிற்கும் பகைவரின் ஆணவத்தை அழிக்க முடியாதவர் வெறும் மூச்சு விடுவதால் மட்டுமே உயிருடன் வாழ்பவராக கருதப்படமாட்டார்கள்.